நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட், பிளாக் வெப்சைட், லேண்டிங் பேஜ், இந்த மாதிரி எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலுமே சரி, நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக இமேஜ் அப்படிங்கிறது நீடு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இமேஜ் வேணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்றும் ஏஐ யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து கேன்வா யூஸ் பண்ணி பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஸ்டாக் இமேஜஸ் நம்ம வெப்சைட்லேருந்து எடுப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து மேனுவலாக நம்மளுக்கு தேவையான இமேஜை வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்மளால் இமேஜஸை யூஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து நம்ம வேர்ட்பிரஸ்க்குள்ளேயே வந்து அந்த இமேஜஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களோட டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் போய்ட்டு பிளகின்ஸ், ஆட் பிளகின்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் இமேஜின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஜிக்கு பதிலாக ஜே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் 2 என் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இமேஜின் மேஜிக்கல் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு வரும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுமே இந்த மீடியா கீழே பார்த்தீங்கன்னா இமேஜின் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துலையே நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு ஒரு அக்கௌண்ட் இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு இந்த இடத்துல மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டூ அண்ட் டூ நாட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து டீட்டெயிலாக இருக்கணும். 3:2 இல்லைனா 2:3 இந்த ரேஷியோவில் தான் வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ரியலிஸ்டிக் ஹியூமன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபிங்கர், ஆர்ம்ஸ், லெக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து டீஃபார்ம் ஆகி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஹியூமன் இமேஜஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வேர்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, லோகோஸு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ப்ராம்ப்ட் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் ப்ராம்ப்ட் கொடுத்தா ஜென்ரேட் பண்ண மாதிரி தான் இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் காட் இட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் போடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இனிஷியலாக 10 கிரெடிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் வந்து நம்மளுக்கு இதாகும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். எ ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐ பவர் ரோபோட் டைப்பிங் ஆன் எ லேப்டாப் இன் ஏ காசி ஹோம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆன் இமேஜ் ஸ்டைல் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் ஸ்டைல் எப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கணுமா, ட்ராயிங் மாதிரி இருக்கணுமா, இல்லை அனிமேஷனாக இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியலிஸ்டிக்காக இருக்கணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஸ்ட் ஸ்டைல் அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேம் தான் இதில் போட்டிருக்கோம். இதில் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் மாடிஃபையர் அப்படிங்கிறதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜோட ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், செகண்ட் ஒன் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும், தேர்ட் ஒன் வந்து போர்ட்ரைட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இமேஜ் வந்து காமிப்பாங்க. இந்த 4ல் உங்களுக்கு எது கரெக்டாக ஓகேவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இப்போ வந்து இந்த இமேஜ்லேயே எனக்கு வேரியேஷன் வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஒன் வந்து ஜென்ரேட் வேரியேஷன் கொடுத்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி இன்னும் வேரியேஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து ஃபேஸ் ரிப்பேர். இதே இமேஜில் உங்களுக்கு ஏதாவது இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல இருக்கணும், இந்த புக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் தேர்ட் டைப் வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து டச்சப்பு. இதுலேயே வந்து நீங்கள் டச்சப் பண்ணணும் அப்படின்னா அகைன் ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதே இமேஜ் ஓகே அப்படின்னா இங்கே சேவ் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக இது உங்களோட மீடியாவில் சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம லைப்ரரிக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குங்களா, நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை தான் வந்து அது அல்ட் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம டேரெக்டாக பிளாக் போஸ்ட் ஒன்று ஏதாவது கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பிளாக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆட் பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இமேஜின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜின் ஏஐ வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், இமேஜ் ஸ்டைல் கொடுக்குறோம், மாடிஃபையர், ஆர்டிஸ்ட் ஸ்டைல் எல்லாம் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையே கூட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேவ் ஆகிக்கும். நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வேர்ட்பிரஸ்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைம் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்பிரஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்பிரஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள்.
See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Live.